ராக்காலம் இன்னும் வேறு விதங்களில் சபைக்கும் வருகிறது. தனிப்பட்ட மனிதர்களுக்கு மட்டுமல்ல, திருச்சபைக்கே வருகிறது. இதை குறித்து நம் அருள்நாதர் சொன்னார். யோவான் 9:4 ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. அந்த நேரத்திலும் தேவன் நமது போதகர்கள் மூலமாகவே நமக்கு பதில் கொடுக்கிறார். முதலாவது ராக்காலம் மனுஷர்கள் மூலமாக வருகிறது. வாசிக்க கேட்போமா? 2 தெசலோனிக்கேயர் 3 1, 2, 3 வசனங்களை வாசிக்க கேட்க. கடைசியாக சகோதரரே, உங்களிடத்தில் கர்த்தருடைய வசனம் பரம்பி மகிமைப்படுகிறது போல எவ்விடத்திலும் பரம்பி மகிமைப்படும்படிக்கு துர்க்குணராகிய பொல்லாத மனுஷர் கையினின்று நாங்கள் விடுவிக்கப்படும்படிக்கும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். விசுவாசம் எல்லாரிடத்திலும் இல்லையே. 3 கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்து கொள்வார். எப்படிப்பட்ட மனிதர்கள்? துர்க்குணராகிய மனிதர்கள், பொல்லாத மனிதர்கள். அவர்களை எந்த விதத்திலும் நீங்கள் 4 வார்த்தை சொல்லி அவர்களுடைய மனதை சம்மதிக்க வைக்கவே முடியாது. துர்க்குணராகிய பொல்லாத மனிதர்கள். எதை கேட்டாலும் அவர்களுக்கு மனசுக்கு சரி என்று தோன்றாது, சம்மதிக்கவே மாட்டார். நான் பிடித்ததுதான் 3 கால் என்று சொல்வார்கள், தொல்லை கொடுப்பார்கள். ஆகவே தான் பவுல் சொல்கிறான், இவருடைய கைகளுக்கு நாங்கள் தப்புவிக்கப்படும்படி எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இப்படிப்பட்ட மக்களால் ராக்காலம் வருகிறது. கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. என் அன்பிற்குரியவர்களே, ஆனால் இதை பற்றி தேவன் சொல்லுகிறது என்ன? இந்த துர்க்குணராகிய மனுஷரை பற்றி தேவன் சொல்லுகிறது என்ன? ஏசாயா 54 15, 17 வசனங்களை வாசிக்க கேட்போம். இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். ஆமென். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவருடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னால் உண்டானதல்ல. எவர்கள் உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடுகிறார்களோ அவர்களே உன் பட்சத்தில் வருவார்கள். ஆமென். இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும்பொழுது நாம் சோர்ந்து போகக்கூடாது. நம்முடைய சபையின் போதகரோடு சேர்ந்து நாம் ஜெபிப்போம். அப்பொழுது அவர்கள் நமது பட்சத்தில் வருவார்கள். அதே மக்கள் அருள்நாதர் பட்சத்தில் வருவார்கள். அருள்நாதருடைய பட்சத்தில் சேர்ந்து அருள்நாதரின் பிள்ளைகளுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். இதுதான் அவருடைய திருவுள சித்தம். அப்போஸ்தலர் 26:11 பாருங்கள். மனம் திரும்பும் முன்பதாக பவுல் எப்படிப்பட்ட கொடிய மனிதனாய் இருந்தான் என்று அங்கு நாம் பார்க்கலாம். சகல ஜெப ஆலயங்களிலும் நான் அவர்களை அநேகந்தரம் தண்டித்து தேவதூஷணம் சொல்ல கட்டாயப்படுத்தினேன். அவர்கள் பேரில் மூர்க்க வெறி கொண்டவனாய் அந்நிய பட்டணங்கள் வரைக்கும் அவர்களை துன்பப்படுத்தினேன். தேவனுடைய ஜனங்களை துன்பப்படுத்தினவன் சவுல். அவன்தான் பவுலாக மாறினான். இதே காரியத்தை அப்போஸ்தலர் 9:1-3, அப்போஸ்தலர் 22:4, கலாத்தியர் 1:13, பிலிப்பியர் 3:6, 1 தீமோத்தேயு 1:13 இத்தனை வசனங்களிலும் இதே காரியத்தை வாசிக்கலாம். கடூரமாக தேவனுடைய ஜனங்களை துன்பப்படுத்தினான். சிறைச்சாலையில் போடுவித்தான், கட்டுவித்தான், உதைத்தான். தேவ தூஷணம் சொல்லுங்கள், அந்த இயேசு கிறிஸ்து தேவன் அல்ல என்று சொல்லுங்கள், மறுதலியுங்கள் என்று மக்களை படாத பாடுபடுத்தினான். ஆனால் ஒரே ஒரு ஒளி மேல் பிரகாசித்தது. தேவகுமாரனாக இயேசு முன்பதாக தோன்றினார். சவுலே, சவுலே, ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்றார். அப்படியே முழுவதும் மாறிப்போனான். அப்போஸ்தலர் 9:20 சொல்லுகிறது, தாமதமின்றி இயேசுவை கிறிஸ்து என்று திருஷ்டாந்தப்படுத்தி பிரசங்கித்தார். இதை குறித்து கலாத்தியர் 1:23 என்ன சொல்லுகிறது பாருங்கள். கலாத்தியர் 1:23, முன்னே நம்மை துன்பப்படுத்தினவனே தான் அழிக்க தேடின விசுவாசத்தை இப்பொழுது பிரசங்கிக்கிறான் என்பதை மாத்திரம். முன்பு தான் அழிக்க தேடின விசுவாசத்தை இப்பொழுது பிரசங்கிக்கிறான் என்று பவுலை பற்றி ஜனங்கள் கேள்விப்பட்டார். ஒரே ஒரு தொடுதல்
ராக்காலம் மனுஷர்கள் மூலமாக வரும் பொழுது, தேவ தூதனாகிய நம்முடைய போதகர் அவர்களுக்காய் ஜெபிக்கும் பொழுது, அவர்களோடு நாம் இணைந்து கதரும் பொழுது இயேசு கிறிஸ்து தலையிடுகிறார். அதே மக்களை நமது பட்சத்தில் வரும்படி செய்கிறார். மைசூர் பட்டணத்தில் தொட்டண்ணா என்ற ஒரு பெரிய மந்திரவாதி உண்டு. ஒரு நாள் தெருவில் சில தேவனுடைய ஊழியர்கள் அருள்நாதரை பற்றி பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். அவனுக்கு கோபம் வந்தது. அவனோடு கூட வந்திருந்த எல்லாரும் தங்கள் பாக்கெட்டில் வைத்திருந்த நல்ல பாம்பை தூக்கி அவள் மீது வீசினார்கள். பாம்பு என்றதும் ஓடிவிட்டார். ஆனால் போதகர் ஒன்று செய்தார். அவன் மீது கோபப்படவில்லை. அவனுக்காக திருச்சபையாக சேர்ந்து கண்ணீரோடு பிரார்த்தனை செய்த ஆரம்பித்தார்கள். எப்படியாவது இந்த மனிதன் மோட்சம் போக வேண்டும், மனம் திரும்ப வேண்டும் என்று. நாட்கள் கடந்தன. இந்த தொண்டண்ணா என்ற மந்திரவாதியிடம் வாலிபன் ஒருவன் வந்தார். ஐயா, எங்கள் தெருவிலே எலிசபெத் என்ற ஒரு பெண் இருக்கிறாள், மிக அழகானவள். அவள் என் பின்னால் வரும்படிக்கு நீங்கள் மந்திரத்தினால் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். 500 ரூபாய் பணம் கொடுத்தான். தொண்டண்ணா அன்று இரவு ஜெபம் செய்ய உட்கார்ந்தார். அவர் ஒரு மந்திரத்தை சொல்வாரா, 100 தடவை அந்த மந்திரத்தை சொல்லி முடித்தவுடன் 101வது தடவை அந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது அவருடைய கையில் உள்ள எலுமிச்சம்பழம் சுற்ற ஆரம்பிக்குமா. சுற்றும் பொழுது யாருக்காக, யாரை குறித்து அவர் மந்திரம் பண்ணுகிறாரோ அந்த பெண்ணினுடைய மனம் அப்படியே மயங்கும். நேரே போவார், நீ வா என்பார். அவள் அப்படியே அவரை பின்தொடர்ந்து வருவாள். தனக்கு பணம் கொடுத்த மனிதனிடம் ஒப்படைத்து போய்விடுவார். இது அவருடைய தொழில். அவர் அன்று இரவு உட்கார்ந்தார். நல்ல நிலவு, எலுமிச்சம்பழத்தை வைத்து மந்திரத்தை உச்சரித்தார். எலிசபெத்தின் பெயரை சொல்லி 1, 2, 3 என்று சொன்னார். 100 ஆனது. சரி, அடுத்த மந்திரம் சொன்னவுடன் இப்பொழுது இந்த எலுமிச்சம்பழம் சுழலும், அவருடைய மனமும் இப்பொழுது மாறும் என்று 101 என்று சொன்னார். அந்த அறையில் ஒரு பிரகாசம் தோன்றியது. அங்கே மந்திரம் கொண்டு வரும் பிரகாசம் அல்ல, பிசாசு கொண்டு வரும் சக்தி அல்ல, பேரொளி தோன்றியது. அதில் இயேசு கிறிஸ்து தோன்றினார். இயேசு சொன்னார், தொட்டண்ணா, எலிசபெத் என்னுடைய மகள், எலிசபெத் என்னுடைய மகள். உன் மந்திரம் ஒன்றும் பலிக்காது. மாறாக உன்னை நான் எனக்கு என்று சிறை கைதியாக பிடித்துக் கொள்கிறேன். நீ என்னை பின்பற்றி வா என்றார். தொட்டண்ணாக்கு ஒன்றும் விளங்கவில்லை. நீர் யார்? நான் இயேசு கிறிஸ்து. அதே தொட்டண்ணா இன்று இயேசு கிறிஸ்துவின் அடியானாக கணக்கற்ற மனிதர்களுக்கு ஆறுதலும் தேர்தலுமாக உலகமெல்லாம் சுற்றி வருகிறார். எத்தனை பெரிய ஆண்டவர் நமக்கு! ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினான், அது என்னால் உண்டானதல்ல. எவர்கள் உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடுகிறார்களோ அவர்களே உன் பட்சத்தில் வருவார்கள், அவர்களே உன் பட்சத்தில் வருவார்கள். ஹல்லேலூயா. பட்சத்தில் வராமல் போனால் அழிந்தே போவார்கள். 2ல் 1 தான். பட்சத்தில் வராமல் போனால் அழிந்தே போவார்கள். ஒவ்வொரு நாளும் எனக்கு ஆயிரக்கணக்கான கடிதங்கள் வருகின்றன. அதில் சில கடிதங்கள் மன்னிப்பு கேட்டு கேட்டு வரும். ஐயா, உங்களை பற்றி தெரியாமல் நான் இப்படி பேசிவிட்டேன், இப்படியெல்லாம் நான் உங்களுக்கு எதிராக பிரசங்கம் பண்ணிவிட்டேன், இப்படியெல்லாம் நான் செய்தேன், இப்படி செய்தேன், என்னை மன்னியுங்கள், மன்னியுங்கள். என் குடும்பமே சபிக்கப்பட்டு போனது, என் ஊழியமே சபிக்கப்பட்டு போயிற்று, எனக்கு ஒரு சந்தோஷம் இல்லை ஐயா, மன்னித்தேன் என்று ஒரு கடிதம் எழுதுங்கள் என்று அவள் எழுதுகிறார்கள். சில சமயம் என்னுடைய காருண்ய பொறியியல் கல்லூரி மாணவர்களும் கூட அப்படி எழுதுவது உண்டு. தவறாக என்னை பேசுவார்கள். நான் கண்ணீரோடு ஜெபம் செய்வேன். ஆண்டவரே, இவர்களுக்கு மன்னியும். நான் மன்னித்தேன் என்று கடிதம் எழுதுவேன். ஆனால் சில சமயங்களில் ஆண்டவர் சொல்வார், இல்லை இல்லை, அவன் என் மனதை அதிகமாய் வேதனைப்படுத்தி விட்டான், உன்னை பற்றி தாறுமாறாய் பேசிவிட்டான், அது அநேக ரட்சிப்புக்கு வருவதற்கு இடையூறாக தீர்ந்தது, நான் மன்னிப்பதில்லை. ஐயோ, அவருடைய நிலை பரிதாபம். கடனுக்கு மேல் கடன், கோர்ட்டு கேஸின் மேல் கோர்ட்டு கேஸ், சாவு மேல் சாவு. பிள்ளைகள் வாழ்க்கைப்படுவார்கள், விவாகரத்து பெற்று வீடு வந்து சேர்வார்கள். பிள்ளைகளை கட்டி கொடுப்பார்கள், குழந்தைகள் பிறக்காது. குழந்தைகள் பிறக்கும், ஊனமாய் பிறக்கும். ஐயோ பரிதாபம். எவ்வளவுதான் அவரிடம் மன்றாடியும் பேசாமல் இருப்பார்.
பரிதாபம். ஒன்று அவருடைய பட்சத்தில் வர வேண்டும், இல்லையானால் அழிவை அவர்கள் எதிர்நோக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து சாதாரணமானவர் அல்ல, அவர் கடவுள். அவர் கடவுள். மனாசே மனம் திரும்பினான், ஆனாலும் மனாசே அவர் மன்னிக்க சித்தமாக இருக்கவில்லை. மனாசேயை மன்னிக்கவில்லை. அவன் அவ்வளவு இரத்தத்தை சிந்திவிட்டான், குற்றமில்லாத இரத்தத்தை சிந்திவிட்டான் என்று வேதம் சொல்கிறது. எனக்கு அருமையானவர்களே, ராக்காலம் வரும் பொழுது கர்த்தர் மனு மக்களை ரட்சிக்கும் ஒரு நேரமாக அதை மாற்றுவார். ஹல்லேலூயா. எவர்கள் நமக்கு விரோதமாய் கூட்டம் கூடுகிறார்களோ அவர்களே நமது பட்சத்தில் வருவார்கள். அதற்குத்தான் ராக்காலம். அந்த ராக்காலத்தில் ஜெபிப்பதற்குத்தான் ஒரு தேவ தூதன், அதற்குத்தான் நம்முடைய போதகர். அவர் புலம்பி அழுகிறார், முழங்கால் நின்று புலம்பி அழுகிறார். தேவன் அதை கேட்கிறார், அவர்களை தம்மண்டை இழுத்துக் கொள்கிறார்.